கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 44 அதிகாரம் 2 வசனம் சொல்கிறது, உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறோம் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட ஈஸ்வரனே, பயப்படாதே. பிரியமானவர்களே, நாம் எதை குறித்தோ பயந்து கொண்டிருக்கோம் இல்லையா? ஏதோ ஒரு பயம் நம்ம நெருக்கி கொண்டிருக்கிறது. இப்படிதான் பலவிதமான சூழ்நிலையில் பலவிதமான சந்தர்ப்பங்களில் நாம் பயந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றே தெரியவில்லை என்று அநேகர் சொல்வதை நாம் கேட்கலாம். இந்த பயத்தின் ஆவி ஒரு பொல்லாத ஆவி. ஆனால் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, தம்மை நம்புகிறவர்களுக்கு அவர் அடைக்கலமாக இருக்கிறார், கேடகமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. தாயின் கர்ப்பத்தில் ஆண்டவர் நம்மை உருவாக்கினாராம், பேர் சொல்லி அழைத்து அவர் தெரிந்து கொண்டாராம். ஹல்லேலூயா. தேவன் நம்மை தம் சாயலாக உண்டாக்கினார். அவர் கரத்தின் கிரியைகளை அவர் ஒருபோதும் நெகிழ விடுவதில்லை. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 1 அதிகாரம் 5 வசனத்தோட பார்க்கும் பொழுது, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன் என்று எரேமியாவுக்கு ஆண்டவர் வாக்குரைக்கிறார். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணினேன், உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் நம்மை ஒரு நோக்கத்துக்காக தான் படைத்திருக்கிறார். ஆனால் நாம தான் என்ன பண்றோம்? தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்காம நம் மனம் போன போக்கிலெல்லாம் நாம் நம்முடைய காரியங்களை செலுத்திக் கொண்டு நேரத்தை வீணடித்துக் கொண்டு ஏதோ ஒரு பிசாசு கொண்டு ஒரு பயத்திற்கு நாம் அடியாவிட்டோம் இல்லையா? ஆனா ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, நீ கர்த்தரை நோக்கி தேடுவாய், ஆனால் கர்த்தர் உன் பக்கத்தில் சார்ந்து நிற்பார். ஹல்லேலூயா. ஆகவே தாயின் வயிற்றிலிருந்து ஆண்டவர் உன்னை உருவாக்கி இருக்கிறார், பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் கரங்கள் நம்மை அழகாய் உருவாக்கிற்று. அவர் தாயின் கர்ப்பத்திலிருந்து நம்மை தெரிந்து கொண்டது மாத்திரமல்ல, பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். உன்னை அழிக்கிறதுக்காக இல்லைங்க, நீங்க பயந்துட்டே நீங்க இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. தேவனுடைய வார்த்தை நீங்க உபயோகிக்கும் பொழுது, இயேசுவின் நாமத்தை உபயோகிக்கும் பொழுது அந்த பயத்தை ஆண்டவர் நீக்கிப்படுவார். பிரியமானவர்களே, நமக்கு உதவி செய்கிற கரங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கரங்கள். ஹல்லேலூயா. பிசாசின் பிடியிலிருந்து ஆண்டவர் விடுவிக்கிறார், துன்பத்திலிருந்து ஆண்டவர் விடுவிக்கிறார், பலவிதமான கஷ்டங்களிலிருந்து ஆண்டவர் விடுவிக்கிறார். நம்ம எல்லா விதமான வல்லடிக்கும் நீங்களாக்கி ரட்சிக்கிற தேவன் அவர். நாம் பயப்படும் பொழுதெல்லாம் ஒன்றை மாத்திரம் தெரிந்து கொள்ளுங்க, கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை பாதுகாப்பார், நம்மை தேற்றுவார். உலகம் தரக்கூடாத ஒரு ஆறுதல் ஆண்டவர் நமக்கு கட்டளையிடுவார். கர்த்தர் ஒரு மனுஷனுடைய பட்சத்தில் இருந்தால் அவன் நிச்சயமாய் தோற்று போவதில்லை. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. அவர் பேர் சொல்லி அழைக்கிற தேவன். ஹல்லேலூயா. நம்மை யாக்கோபே, ஈஸ்வரனே என்று ஆண்டவர் அழைக்கிறார். யாக்கோபு இஸ்ரவேல் மக்களை குறிக்கிறது. யாக்கோபு ஒரு எத்தனாய் காணப்பட்ட அநேக போராட்டத்தின் வழியாக கடந்து வந்த யாக்கோபு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவன் தேவனோடும் மனுஷரோடும் அவன் மேற்கொண்டதினாலே இஸ்ரவேல் என்று ஒரு புதிய நாமத்தை அவனுக்கு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இங்கே யாக்கோபு என்று குறிப்பிடுவது இஸ்ரவேலராகிய இஸ்ரவேல் ஜனங்களை குறிப்பிடுகிறது. ஹல்லேலூயா. ஈஸ்வரனே என்று கூறுகிறதும் இஸ்ரவேல் ஜனங்கள் தான் குறிக்கிறது. ஆகவே ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நம்மை ஆண்டவர் நோக்கி கூப்பிடுகிறார். ஆவிக்குரிய ஈஸ்வரனாகிய நம்மை ஆண்டவர் நோக்கி கூப்பிடுகிறார். என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேலே, நீ பயப்படாதப்பா, நீ எதை குறித்து கலங்காத, நான் பட்சத்தில் இருக்கேன், உனக்காக யுத்தம் பண்ணுவேன், உன்னை வாளாக்காமல் தலையாக்கி கீழாமல் மேலாக செய்வேன் என்று ஆண்டவர் வாக்குரைக்கிறார். ஹல்லேலூயா. ஈஸ்வரனே, நீ பயப்படாதே, யாக்கோபே நீ பயப்படாதே என்று ஆண்டவர் சொல்றார். ஆவிக்குரிய ஈஸ்வரனே, ஆவிக்குரிய இஸ்ரவேலே, நீ பயப்படாதே, ஆண்டவர் பட்சத்தில் இருக்கும்போது நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதே போல தான் எரேமியா தீர்க்கதரிசியாக தெரிந்து கொள்ளும் பொழுது எரேமியா பயந்தார். நான் சின்ன பிள்ளையா இருக்கேன் ஆண்டவரே, நான் எப்படி இந்த ஜனங்களுக்காக பேசுவேன், நான் எப்படி தீர்க்கதரிசனம் உரைப்பேன் என்று இந்த எரேமியா அஞ்சுவதை பார்க்கிறோம், பயப்படுகிறத பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு நாவில வார்த்தையை வைப்பேன்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு? அவன் நாவில வார்த்தையை வைத்து ஆசீர்வதிக்கும் பொழுது அவன் தீர்க்கதரிசனம் உரைக்க ஆரம்பித்தான். அநேக இடத்துக்கு சென்று எரேமியா தீர்க்கதரிசனம் உரைத்தார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தேவனால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? அவன் ஒன்றுமில்லாதது தான் ஆண்டவர் உருவாக்குற தேவனாக இருக்கின்றார். அந்த எரேமியாவை ஆண்டவர் தீர்க்கதரிசியாக மாற்றின தேவன் உன்னுடைய பயத்தை நீங்களாக்கி ரட்சிக்கிறதுக்கு ஏமாத்திரம். பிரியமானவர்களே, நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஈஸ்வரனே, நீ பயப்படாதப்பா, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், அவர் உன்னை பாதுகாப்பார், கரை சேர்ப்பார்.